வணக்கம். இன்றைய வகுப்பில் சிற்றிலக்கியம் அதனுடைய வகையில் ஒன்றான அந்தாதி இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல சிற்றிலக்கியம் என்றால் என்ன, அதனுடைய அமைப்பு, சிற்றிலக்கியம் தோன்றிய காலம், வகைகள், சிறப்புகள் இதை பற்றி பார்க்கலாம். சிற்றிலக்கியம் என்றால் என்ன அப்படின்னா, அறம், பொருள், இன்பம், வீடு எனும் 4 உறுதிப் பொருள்களில் ஏதேனும் ஒன்றை மட்டும் அடிப்படையாக கொண்டு அமைவது சிற்றிலக்கியம். பல இலக்கிய வகைகளை கொண்டது. இந்த சிற்றிலக்கியங்களின் இலக்கணத்தை பாட்டியல் நூல்கள் கூறுகிறது. சிற்றிலக்கியத்தை வடமொழியில் பிரபந்தங்கள் அப்படின்னு கூறப்படுது. பிரபந்தம் என்ற சொல்லுக்கு கட்டுதல் அல்லது நன்கு வடிவமைக்கப்பட்டது அப்படிங்கிறது பொருள். நம்ம 4 உறுதிப்பொருள்கள் பார்த்தோம் இல்ல, 4 உறுதிப்பொருள்களில் அமையப்பெற்றது பெருங்காப்பியங்கள். அதாவது அறம், பொருள், இன்பம், வீடு அப்படிங்கிற அந்த 4 உறுதிப்பொருள்களும் வருவது பெருங்காப்பியங்கள். இதில் ஏதேனும் ஒன்று அல்லது பல குறைந்து வருவது சிறுகாப்பியங்கள். சிற்றிலக்கியங்கள்ல இதுல ஏதாவது ஒன்று மட்டும்தான் வரும். அதனாலதான் இதை சிற்றிலக்கியங்கள் அப்படின்னு கூறப்படுகிறது. இந்த சிற்றிலக்கியம் அப்படின்னாலும் இது சிறிய இலக்கியம். அப்போ இது அளவில் சிறியதாக இருக்கும். பாடல் அடிகள் அல்லது அந்த பாடல்களுடைய எண்ணிக்கையின் அடிப்படையில் சிறியதாக காணப்படும். பொதுவாக இலக்கியங்களை அக இலக்கியம், புற இலக்கியம் அப்படின்னு நம்ம பிரிச்சிருப்போம். இலக்கியங்களில் பாடல்கள் எல்லாம் ஒரு சில பாடல்கள் அக இலக்கியம் சார்ந்து இருக்கும், ஒரு சிலது புற இலக்கியம் சார்ந்து இருக்கும், இல்லைன்னா அகம் புறம் இரண்டும் சார்ந்ததாக கூட அமையும். ஆனால் இந்த சிற்றிலக்கியங்களில் அகப்பொருள் அல்லது புறப்பொருள் ஏதேனும் ஒரே ஒரு துறையை மட்டும் கொண்டிருக்கும். இதுல பாடக்கூடிய பாடல் இடம்பெறக்கூடியது இறைவன், மன்னன், வள்ளல் அல்லது சான்றோர் இவர்களுடைய வாழ்வின் ஒரே ஒரு கூறு மட்டும் விளக்கப்பட்டிருக்கும். இந்த சிற்றிலக்கியங்களின் காலம் அப்படின்னா நாயக்கர் காலம். நாயக்கர் காலத்துல தான் சிற்றிலக்கியம் அதிகமா வளர்ச்சி அடைஞ்சிச்சு அப்படின்னு கூறப்படுகிறது. கிபி 15ஆம் நூற்றாண்டு முதல் கிபி 19ஆம் நூற்றாண்டு வரை இந்த சிற்றிலக்கியங்களின் காலம் அப்படின்னு கூறப்படுகிறது. சங்க இலக்கியத்திலேயே சிற்றிலக்கியம் தோன்றிவிட்டது அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு. 10 பாட்டில் உள்ள ஆற்றுப்படை நூல்கள், 10 பாட்டில் 10 நூல்கள், அதில் ஆற்றுப்படை நூல்கள் 5. திருமுருக ஆற்றுப்படை, பொருந்தர் ஆற்றுப்படை, சிறுபான் ஆற்றுப்படை, பெரும்பான் ஆற்றுப்படை, கூத்தர் ஆற்றுப்படை, இந்த 5 ஆற்றுப்படை நூல்களுமே சிற்றிலக்கிய வகை சார்ந்தது. இதை தவிர்த்து 14 கீழ்கணக்கு நூல்களில் வரக்கூடிய இன்னா 40, இனியவை 40, கார் 40, களவழி 40, இந்த 40 அப்படின்னு வரக்கூடிய நூல்களும் சிற்றிலக்கிய வகை சார்ந்தது. பக்தி இலக்கியம் சார்ந்த நூல்கள் அப்படின்னா இதுல அதிகமாக காணப்படக்கூடியது பக்தி சார்ந்த இலக்கியங்கள் சிற்றிலக்கிய வகை அதிகமாக காணப்படுகிறது. அதை நம்ம எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா, திருநாவுக்கரசர் பாடிய திருத்தாண்டகம், மாணிக்க வாசகர் இயற்றிய திருவாசகத்துல வரக்கூடிய திருக்கோவையார், திருமங்கை ஆழ்வார் எழுதிய திருக்குறுந்தாண்டவம், திருநெடுந்தாண்டகம் 2 நூல்கள். இப்ப நம்ம பார்த்த நூல்கள் எல்லாமே சிற்றிலக்கிய வகை சார்ந்தது. இந்த சிற்றிலக்கியங்கள் மொத்தம் 96 வகை அப்படிங்கிறது பாட்டியல் நூல்கள் கூறப்படுகிறது. இதை அகப்பொருள், புறப்பொருள் அப்படின்னு 2 வகை பிரிச்சிருப்பாங்க. இதுல சிற்றிலக்கியங்கள்ல முதன்மையானது அப்படின்னு கூறப்படுகிறது பள்ளு, தூது, உலா, பிள்ளைத்தமிழ், கலம்பகம், கோவை, குறவஞ்சி, இது எல்லாமே முதன்மையானதாக கூறப்படுகிறது. 96 வகை சிற்றிலக்கியங்கள் இருக்கு. இதுல 96 வகையும் நம்ம பார்க்கலாம். அகப்பொருட்கோவை, அங்கமாலை, அட்டமங்கலம், அரசன் விருத்தம், அலங்கார பஞ்சகம், அனுராக மாலை, ஆற்றுப்படை, இணைமணி மாலை, இயன்மொழி வாழ்த்து, இரட்டை மணி மாலை, 20 உலா, பவனிக்காதல், உலாமடல், உழத்திப்பாட்டு, உழிஞை மாலை, உற்பவ மாலை, ஊசல், ஊர் நேரிசை, ஊர் வெண்பா, ஊர் இன்னிசை, என் செய்யுள், ஐந்திணை செய்யுள், ஒருபா 20, ஒலியாந்தி, கடைநிலை, கண்படை நிலை, கலம்பகம், காஞ்சி மாலை, காப்பு மாலை, குழமகன், குரத்திப்பாட்டு, கேசாதிபாதம், கைக்கிளை, கையறு நிலை, சதகம், சாதகம், சிறுகாப்பியம், சின்னப்பூ, செருக்களவஞ்சி, செவியறி உரு, தசங்கத்தியல், தசங்கப்பத்து, தண்டகமாலை, தாண்டகம், தாரகை மாலை, தானை மாலை, எழுக்கூற்றிருக்கை, தும்பை மாலை, தீலேடை நிலை, தூது, தொகைநிலை செய்யுள், நயனப்பத்து, நவமணி மாலை, நாம மாலை, நாழிகை வெண்பா, நான்மணி மாலை, 40, நூற்றந்தாதி, நொச்சி மாலை, பதிகம், பதிற்றந்தாதி, பரணி, பல்சந்த மாலை, பன்மணி மாலை, பாதாதிகேசம், பிள்ளைக்கவி, புகழ்ச்சி மாலை, புறநிலை, புறநிலை வாழ்த்து, பெயர் நேரிசை, பெயர் இன்னிசை, பெருங்காப்பியம், பெருமகிழ்ச்சி மாலை, பேருமங்கலம், போர்கேளுவஞ்சி, மங்களவள்ளை, மணிமாலை, முதுகாஞ்சி, மும்மணி கோவை, மும்மணி மாலை, முல்லைப்பத்து, மெய்கீர்த்தி மாலை, வசந்த மாலை, வரலாற்று வஞ்சி, வர்க்க கோவை, வர்க்க மாலை, வளமடல், வாகை மாலை, வாதோரணம் மஞ்சரி, வாயுரை வாழ்த்து, விருத விலக்கணம்,
விளக்கு நிலை, வீர வெட்சிமலை, வெட்சி கரந்தை மஞ்சுரி, வெனில் மாலை, இந்த 96 வகையான இலக்கியங்கள் வந்து சிற்றிலக்கியங்கள். இதுதான் வந்து சிற்றிலக்கியத்தில் உள்ள 96 வகையான இலக்கியங்கள். இந்த சிற்றிலக்கியத்தில் முதல் தோன்றிய சிற்றிலக்கியம் வந்து மாணிக்க வாசகரின் திருச்சதகம். இந்த சிற்றிலக்கியங்கள் மூலமா நம்ம என்னென்ன விஷயங்கள் அல்லது சிற்றிலக்கியங்களோட சிறப்புகள் என்ன அல்லது பயன்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சிற்றிலக்கியங்கள் மூலம் தமிழக பண்பாட்டினையும் தமிழக வரலாற்றினையும் மரபு சார்ந்த கருத்துக்களை அறிய முடிகிறது. சிற்றிலக்கியங்கள் மூலமா கற்பனை ஆற்றலை பெருக்குகிறது. பள்ளு போன்ற சிற்றிலக்கியங்கள் மூலம் அந்த கால மக்களினுடைய சமூக வாழ்வியலை அறிய முடிகிறது. இனிய கருத்துக்களோடு எளிமையாக இருக்கக்கூடியது சிற்றிலக்கியங்கள். அழகியல் தன்மை அதிகமாக காணப்படுகிறது. எடுத்துக்காட்டாக பிள்ளை தமிழ் இலக்கியத்தை பார்த்தோம் அப்படின்னா அதுல அந்த குழந்தைகளுடைய பருவம் அது வந்து அழகியல் தன்மையோட கூறப்பட்டிருக்கும். அதே மாதிரி பள்ளுன்னு பார்த்தோம் இல்ல, அந்த பல்ல பார்த்தோம் அப்படின்னா பல்லர்களுடைய வாழ்வியல் முறைகள் அது வந்து அந்த கால சமூக மக்களுடைய வாழ்வியலை குறிப்பிடக்கூடியது. அப்புறம் உலா இலக்கியத்திலிருந்து பெண்களின் பண்புகள் அப்படின்னா உலா வரக்கூடிய இறைவன் தலைவன் யாராவது உலா வரும்போது அவர்களை பார்த்து காதல் கொண்டு அதன் மூலமா அவர்களுடைய மனநிலையை எடுத்து கூறப்படுவது, அதான் பெண்களின் பண்புகளை கூறுவது. அப்புறம் இது வந்து சிற்றிலக்கியங்கள் அதிகமா வந்து பக்தி இலக்கியத்துல அதிகமா காணப்படுது. ஏன்னா அந்த பக்தி இலக்கியத்தில் வரக்கூடிய பாடல்கள் எல்லாமே வந்து எளிதாக மனப்பாடம் செய்வதற்காக தான் இந்த பக்தி செய்யுள்கள் அதிகமாக காணப்படுகிறது. எளிதாக மனப்பாடம் செய்ய இது வந்து சிற்றிலக்கியங்கள் அளவில் சிறியதாக இருந்தாலும் தமிழ் இலக்கிய வளர்ச்சிக்கும் மறுமலர்ச்சிக்கும் பேருதவியாக இருக்கிறது. இப்போ இவ்வளவு நேரம் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, சிற்றிலக்கியம்னா என்ன, அதனுடைய அமைப்பு, காலம், வகைகள், சிறப்புகள் இது எல்லாமே பார்த்தோம். அடுத்து நம்ம சிற்றிலக்கிய வகைகளில் ஒன்றான அந்தாதி அதை பத்தி பார்க்க போறோம். அந்தாதி அப்படின்னா அந்தம் கூட்டல் ஆதி. அந்தத்தை ஆதியாக வைத்து பாடுவது அந்தாதி. அந்தாதி என்பது அந்தம் ஆதி ஆகிய இரு சொற்களால் ஆன வடமொழி தொடர். அந்தம் என்பது முடிவு, ஆதி என்பது முதல் என்று பொருள்படும். தொல்காப்பியர் குறிப்பிடும் இயைபு என்னும் வகையில் அந்தாதி அடங்குகிறது. யாப்பருங்கலக்காரிகை அந்தம் முதலா தொடுப்பது அந்தாதி அப்படின்னு குறிப்பிடப்படுகிறது. இந்த அந்தத்துக்குரிய யாப்பு என்ன அப்படின்னா வெண்பா அல்லது கட்டளை கலித்துறை தான் இந்த அந்தாதிக்குரிய யாப்பா கூறப்படுகிறது. இந்த அந்தாதி அப்படிங்கிறது குறைந்தது 2 அடிகள் அல்லது 2 செய்யுள்களுக்கு இடையே காணப்படுவதுதான் இந்த அந்தாதி. 2 அடிகளுக்கு இடையே அமைவது அந்தாதி தொடை. 2 செய்யுள்களுக்கு இடையே அமைவத அந்தாதி செய்யுள் அப்படின்னு கூறப்படுகிறது. இந்த அந்தாதி அமைப்பு வந்து மனப்பாடம் செய்வதற்கும் எளிதில் நினைவில் வைத்துக் கொள்வதற்கும் ஏற்றதாக இருக்கும். இதை வந்து அந்த அந்தாதி இலக்கியத்தை அதிகமா பயன்படுத்தக்கூடியது எதுன்னா இந்த பக்தி இலக்கிய காலத்துல தான் இதை வந்து அதிகமா பயன்படுத்தப்பட்டது. அதாவது பக்தி பாடல்களை நம்ம என்ன பண்ணணும், மனப்பாடம் செய்யணும். அப்ப இந்த மனப்பாடம் செய்வதற்கு எளிதாக அமையக்கூடியது இந்த அந்தாதி பாடல். அந்தாதி முறையில் அமைந்த பாடல்கள் மனப்பாடம் செய்வதற்கு எளிதாக இருக்கக்கூடியது. அதனால பக்தி இலக்கிய காலம் தான் அந்தாதி உருவாக காரணமாக இருந்தது அப்படிங்கிறது கூறப்படுகிறது. இந்த சங்க இலக்கியங்களிலே அந்தாதி அமைப்பு காணப்படுகிறது. பக்தி இயக்க புலவர்களே அந்தாதி இலக்கியத்தின் தோற்றத்திற்கு காரணமாக உள்ளனர். இன்று கிடைக்கும் அந்தாதி இலக்கியங்களுள் காலத்தால் முற்பட்டது வந்து காரைக்கால் அம்மையார் அருளிய அற்புத திருவந்தாதி. காரைக்கால் அம்மையார் எழுதிய அற்புத திருவந்தாதி தான் இந்த அந்தாதி இலக்கியங்களுடைய காலத்திற்கெல்லாம் முற்பட்டது. இது வந்து 11ஆம் திருமுறையில் 8 அந்தாதி இலக்கியங்கள் இடம்பெற்றமையால் இது வந்து அந்தாதி மாலை அப்படிங்கிற கூறக்கூடிய வழக்கமும் இருக்கிறது. இப்போ அற்புத திருவந்தாதி அதை வந்து அந்தாதி மாலை அப்படின்னு கூறப்படுகிறது. ஏனென்றால் 11ஆம் திருமுறையில் 8 அந்தாதி இலக்கியங்கள் இடம்பெற்றிருக்கிறதுனால அந்தாதி மாலை அப்படின்னு கூறப்படுகிறது. சைவ திருமுறைகள் 12, அதுல 11ஆம் திருமுறையில் மட்டும் 8 அந்தாதி நூல்கள் உள்ளன அப்படின்னு கூறப்படுகிறது. இப்போ நம்ம பார்த்தோம் இல்ல, 12 சைவ திருமுறைகள் 12, அதுல வந்து 11ஆம் திருமுறையில் மட்டும் 8 அந்தாதி நூல்கள் உள்ளன அப்படின்னு பார்த்தோம்ல. அதுல வந்து இந்த 11ஆம் திருமுறையில் வரக்கூடிய அந்தாதிகள் என்னென்ன, இந்த 8 அந்தாதி நூல்கள் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். அற்புத திருவந்தாதி காரைக்கால் அம்மையார், சிவபெருமான் திருவந்தாதி பரணதேவ நாயனார், கைலை பாதி காலத்தி பாதி அந்தாதி நக்கீரதேவ நாயனார், திருவேகம்பமுடையார் திரு அந்தாதி பட்டினத்தடிகள், திரு தொண்டர் திரு அந்தாதி நம்பியாண்டார் நம்பிகள், ஆளுடை பிள்ளையார் திருவந்தாதி நம்பியாண்டார் நம்பிகள், பொன்வண்ண தந்தாதி சேரமான் பெருமாள் நாயனார். இந்த 8மே வந்து 11ஆம் திருமுறையில்
அதிகமாக வரக்கூடிய அந்தாதி முறையில் அமைந்த 8 அந்தாதி நூல்கள். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா 19ஆம் நூற்றாண்டுல மிகுதியான அந்தாதி நூல்கள் தோன்றின. வண்ணச்சரவம் தண்டபாணி சுவாமிகளும் மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்களும் அதிக அளவில் அந்தாதி நூல்கள் இயற்றியுள்ளனர். ஆழ்வார்களில் தலை சிறந்தவர் நம்மாழ்வார் திருவாய்மொழியில் 1000 பாடல்களையும் அந்தாதி தொடரில் பாடியுள்ளார் அப்படின்னு குறிப்பிடப்படுகிறது. அந்தாதி அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்ல, அந்தாதி என்ன அந்தத்தை ஆதியாக வைத்து பாடும் அந்தாதி. அதாவது ஒரு பாடலினுடைய இறுதி அடியில் வரக்கூடிய எழுத்து அடுத்த அடியில் தொடக்கத்தில் ஆதியில் வருவது. அதை புறநானூற்றில் முரஞ்சியூர் முடிநாகராயர் பாடிய ஒரு பாடல் எடுத்துக்காட்டாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மண் திணிந்த நிலனும் நிலன் ஏந்திய விசும்பும் விசும்பு தைவரு வழியும் வழி தலை ஈய தீயும் தீ முரணிய நீரும். இப்போ நம்ம பார்த்தோன்னா அதை புரியும். முதல் லைனில் நிலனும், அடுத்த லைனில் நிலன் ஏந்திய விசும்பும், அடுத்த லைனில் விசும்பு. அதாவது ஒரு பாடல் அடியில் இறுதியில் அமைந்த எழுத்து அடுத்த அடியில் தொடக்கத்தில் அமையும். இவ்வாறு அமைவதுதான் அந்தாதி. இதை புறநானூற்று பாடல் நமக்கு உதாரணமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்தாதி நூல்களிலே குறிப்பிடத்தக்க அந்தாதிகள் ஒரு 8 வகையான அந்தாதிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை பார்க்கலாம். முதல் திருவந்தாதி பொய்கை ஆழ்வார், 2ஆம் திருவந்தாதி பூதத்தாழ்வார், 3ஆம் திருவந்தாதி பேயாழ்வார், சடகோபர் அந்தாதி கம்பர், திருவரங்கத்தந்தாதி பிள்ளை பெருமாள் ஐயங்கர், கந்தர் அந்தாதி அருணகிரிநாதர், திருவருணை அந்தாதி சைவ எல்லப்ப நாவலர், அபிராமி அந்தாதி அபிராமி பட்டர். இந்த 8 அந்தாதி நூல்கள் குறிப்பிடத்தக்க அந்தாதி நூல்கள். இப்ப அந்தாதி முறை பாடல்கள்னா என்ன? அந்தாதி முறையில் அமைந்த பாடல்கள் யாரெல்லாம் அந்தாதி முறையில் பாடல்கள் எழுதப்பட்டிருக்கிறது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். மாணிக்க வாசகர் திருவாசகத்தில் திருச்சதகம், நீத்தல் விண்ணப்பம், கோயில் மூத்த திருப்பதிகம், கோயில் திருப்பதிகம், குழைத்த 10, யாத்திரை 10, இது எல்லாமே மாணிக்க வாசகர் திருவாசகத்துல அந்தாதி முறையில் பாடின பாடல்கள். மாணிக்க வாசகர் அந்தாதி முறையில் பாடின பாடல்கள். அதுக்கப்புறம் திருமூலர் இயற்றின திருமந்திரத்துல பல பாடல்கள் அந்தாதி முறையில் அமைக்கப்பட்டிருக்கிறது. நம்மாழ்வார் பாடிய திருவாய்மொழி, இரட்டை மணிமாலை, அட்டமங்கலம், நவமணி மாலை, ஒருபா 10, இருபா 20, மும்மணி கோவை, மும்மணி மாலை, நான்மணி மாலை, கலம்பகம், இவை எல்லாமே அந்தாதி முறையில் அமையப்பெற்ற பாடல்கள். இதுல புகழ்பெற்ற அந்தாதிகள், அந்தாதி முறையில் பாடல்கள் பாடினாலும் ஒரு சில பாடல்கள் புகழ்பெற்ற அந்தாதி பாடல்களா இருக்கிறது. அதுல புகழ்பெற்ற அந்தாதி பாடல்கள் எதெல்லாம் அப்படின்னா, திருக்கருவை 10 அந்தாதி. இந்த நூலை இயற்றியவர் அதிவீரராம பாண்டியர். இந்த நூல்ல என்ன கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, கரிவலம் வந்த நல்லூரில் எழுந்தருளி இருக்கும் சிவபெருமான் மீது அந்தாதி பாடப்பெற்றுள்ளது. அதுக்கப்புறம் துரைமங்கலம் சிவபிரகாச சுவாமிகள் இயற்றிய திருச்செந்தில் நீரோட்ட யமக அந்தாதி. இது திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய முருகனின் திருவருளை பத்தி இந்த நூலில் பாடப்பட்டிருக்கிறது. அதுக்கப்புறம் கம்பர் இயற்றிய 2 நூல்கள், சடகோபர் அந்தாதி, சரஸ்வதி அந்தாதி. இந்த 2 நூல்களுமே அந்தாதி அமைப்பில் புகழ்பெற்ற அந்தாதி நூல்கள். இந்த சடகோபர் அந்தாதியில சடகோபரே நம்மாழ்வார் என்று அழைக்கப்படுவது, சரஸ்வதி அந்தாதியில கலைமகள் சரஸ்வதிய பாடப்பட்டதுதான் சரஸ்வதி அந்தாதி. அதுக்கப்புறம் திருவரங்கத்து அந்தாதி, அழகிய மணவாளதாசர் என்று அழைக்கப்படும் பிள்ளை பெருமாள் ஐயங்கர் திருவரங்கத்து அந்தாதி இயற்றியுள்ளார். திருவரங்கநாதனின் அருட்செயல்கள் இந்த நூல்ல இடம்பெற்றிருக்கும். இது எல்லாமே புகழ்பெற்ற அந்தாதி நூல்கள். அதுக்கப்புறம் இந்த அந்தாதியின் வகைகள். இந்த அந்தாதியின் வகைகளை பத்தி பன்னிரு பாட்டியல் எதை குறிப்பிடுகிறது? ஒலி அந்தாதி, பதிற்றந்தாதி, நூற்றந்தாதி, கலியந்தாதி, கலித்துறை அந்தாதி, வெண்பா அந்தாதி, யமக அந்தாதி, திரிபு அந்தாதி, நீரோட்டக யமக அந்தாதி, சிலேடை அந்தாதி, இவை அனைத்துமே அந்தாதியின் வகைகளாக பன்னிரு பாட்டியல் கூறப்படுகிறது. இந்த பாட்டியல் நூல்கள் காட்டிய அந்தாதிகளை தவிர மேலும் பல புதிய வகை அந்தாதிகளும் காணப்படுகிறது அப்படின்னு கூறப்படுகிறது. செய்யுள் வகை, பாடல்களின் எண்ணிக்கை, அவற்றில் அமைந்துள்ள அணி நலன்கள், பாடல்களை உச்சரிக்கும் முறைகள், இவற்றை வைத்து அந்தாதியின் வகைகளை பிரிக்கப்படுகிறது. இந்த அந்தாதியில் பொருள் வகைப்பாடு, அந்தாதியின் பொருள் வகைப்பாடு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எதனை முதன்மையாக அல்லது அடிப்படையாக வைத்து இந்த அந்தாதியை வகைப்படுத்தி இருப்பார்கள். அதாவது தலங்கள், தலை இறைவன், தலங்கள்னா இடங்கள், தலங்கள், தலை இறைவன், சான்றோர்கள், தொண்டர்கள், புலவர்கள், வள்ளல்கள், முதன்மை பெற்ற நிகழ்ச்சிகள், இவை எல்லாமே அந்தாதியின் பொருள் வகைப்பாடா அமையப்படுகிறது. பக்தி பெருக்கினை உணர்த்துவதே பெரும்பான்மையான அந்தாதிகளின் குறிக்கோளாக காணப்படுகிறது. அதுக்கப்புறம் திருவிடை மருதூர் அந்தாதி, அகத்திணைத்துறை, திருக்கருவை 10 அந்தாதி,
இதை வந்து குட்டி திருவாசகம் அப்படின்னு கூறப்படுகிறது. அதாவது திருக்கருவை பதிற்றுப்பத்து அந்தாதியை குட்டி திருவாசகம் அப்படின்னு கூறப்படுகிறது. அதுக்கப்புறம் கைலை பாதி காலத்தி பாதி அப்படிங்கிறது 2 தலங்களினுடைய மேன்மைகள், 2 இடங்களினுடைய மேன்மைகளை பற்றி கூறப்படுவது கைலை பாதி காலத்தி பாதி. அம்மை பாதி அப்பன் பாதி அப்படின்னு ஒரு அந்தாதி இருக்கு. அதை வந்து பாட்டுடை தலைவர் 2 பேர் இருப்பாங்க, அவர்களை பற்றி பாடப்படுவதுதான் அம்மை பாதி அப்பன் பாதி. அதுக்கப்புறம் தண்டபாணி சுவாமிகளின் குருநாதன் அந்தாதி அருளுக்கு ஏங்குதலின் ஒரு பொருண்மையை எல்லா பாடல்களிலும் காணப்படுகிறது. இந்த தண்டபாணி சுவாமிகள் இயற்றிய குருநாதன் அந்தாதி அப்படிங்கிற பாடல்ல வந்து இறைவனின் அருளை வேண்டுவதற்காக ஏங்கி பாடக்கூடியது மாதிரி அதனுடைய பொருண்மையில் அமையப்படும் தண்டபாணி சுவாமிகளின் குருநாதன் அந்தாதி. இப்ப இது எல்லாமே வந்து அந்தாதியின் பொருள் வகைப்பாடு. என்னென்ன பொருள்களை இந்த அந்தாதியை வகைப்படுத்தி வச்சிருப்பாங்க அதுதான். இதுல முக்கியமா வந்து அற்புத திருவந்தாதி, அதை பத்தி நம்ம பார்க்க போறோம். இந்த அற்புத திருவந்தாதியை இயற்றியவர் வந்து காரைக்கால் அம்மையார். இந்த காரைக்கால் அம்மையாருடைய வரலாற்றை வந்து பெரிய புராணத்தில் நமக்கு ரொம்ப விரிவா பார்க்கப்படுகிறது. காரைக்கால் அம்மையாரின் இயற்பெயர் வந்து புனிதவதி. இவருடைய தந்தை வந்து தனதத்தன். நாகப்பட்டினத்தில் தனதத்தனுக்கு மகளாக பிறந்து பரமதத்தன் அப்படிங்கிறவரை மணந்து இல்லற வாழ்க்கை நடத்தி வருகிறார். அப்போ ஒரு நாள் வந்து பரமதத்தனை காண்பதற்கு வீட்டிற்கு ஒருத்தர் வராரு. அவர் வந்து என்னன்னா, கணவர் வீட்டில் இல்லை. அப்போ வந்து இந்த காரைக்கால் அம்மையாரிடம் வந்து 2 மாங்கனிகளை கொடுக்குறாரு. அந்த டைம்ல வந்து ஒரு சிவனடியார் வராரு. அந்த சிவனடியார் வந்து வீட்டுக்கு வர இந்த அம்மையார் வந்து காரைக்கால் அம்மையார் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த 2 மாங்கனிகளில் ஒன்றை எடுத்து அவர்களுக்கு கொடுக்குறாங்க. அப்புறம் அவர் சாப்பிட்டுட்டு அந்த சிவனடியார் போயிடுறாரு. அதுக்கப்புறம் இந்த கணவன் பரமதத்தன் வருகிறாரு. அப்போ ஒரு மாங்கனி இருக்குது, அந்த மீதி இருக்கிற மாங்கனியை தன்னுடைய கணவனுக்கு கொடுக்கிறார்கள். அந்த மாங்கனியினுடைய சுவை அதிகமா காணப்படுகிறது. அப்ப என்ன பண்றாங்கன்னா, அடுத்த மாங்கனியை கேட்கிறாங்க. ஏன்னா கணவன் வந்ததுமே காரைக்கால் அம்மையார் சொல்றாங்க, இப்படி உங்களை பாக்குறதுக்கு ஒருத்தங்க வந்தாங்க, வரும்போது 2 மாங்கனிகள் கொடுத்தாங்க, அந்த மாங்கனி தான் இது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கணவருக்கு கொடுக்குறாங்க. தன்னுடைய கணவர் அந்த மாங்கனி சாப்பிடும் பொழுது அதனுடைய சுவை ரொம்ப அதிகமா இருக்கு. அதனுடைய சுவையின் காரணமாக இன்னொரு மாங்கனி இருக்குல்ல, அதை கொடு அப்படின்னு கேட்கறாங்க. அப்ப அம்மையார் வந்து ரொம்ப பயப்படுறாங்க. ஐயோ, ஒரு மாங்கனி தானே இருந்துச்சு, ஒரு மாங்கனி வந்து நம்ம சிவனடியாருக்கு கொடுத்துட்டோமே அப்படின்னு பயந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, வீட்டுக்குள்ள போய் சிவபெருமானை வேண்டுறாங்க. அப்ப சிவபெருமானை வேண்டும் போது இன்னொரு மாங்கனி வருது. அப்ப அந்த மாங்கனியை என்ன பண்றாங்கன்னா தன்னுடைய கணவனுக்கு கொடுக்கறாங்க. அப்ப தன்னுடைய கணவன் கேட்கிறாரு, ஏற்கனவே சாப்பிட்ட மாங்கனியை விட இதனுடைய சுவை ரொம்ப அதிகமாக இருக்கிறதே அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவங்க நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்றாங்க. சொல்லும் போது, அப்படியா, அப்படின்னா நீ இப்போ வரவழைத்தது போல இன்னொரு மாங்கனி எனக்கு கொடு அப்படின்னு கேட்கிறாங்க. அப்போ அவங்க திரும்பவும் வந்து அது சிவபெருமானிடம் வேண்டுகிறார்கள். வேண்டும் போது திரும்ப ஒரு மாங்கனி வருது. வரும்போது என்ன ஆகுதுன்னா, காரைக்கால் அம்மையார் கையில வருது. இதை வந்து பரமதத்தன், தன்னுடைய கணவன் பரமதத்தன் வந்து எடுக்க போறாரு. போகும்போது அந்த மாங்கனி வந்து மறையுது. அப்போ பரமதத்தன் வந்து பயமா இருக்குது. ஏன்னா தன்னுடைய மனைவி வந்து சாதாரண பெண் அல்ல, இவள் வந்து மானிட பெண் அல்ல, இவ ஒரு தெய்வம், இவ கூட வாழ்றது தவறு அப்படின்னு நினைச்சிட்டு தன்னுடைய மனைவியை விட்டு பிரிகிறார். பிரிஞ்சு போய் பாண்டிய நாடு சென்று அங்க போய் ஒரு பெண்ணை மணக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த பெண்ணுக்கு பிறந்த குழந்தைக்கு தன்னுடைய முதல் மனைவி காரைக்கால் அம்மையாருடைய இயற்பெயர் புனிதவதி இருக்குல்ல, தன்னுடைய மனைவியின் இயற்பெயரை அந்த குழந்தைக்கு சூட்டுறாங்க. அதுக்கப்புறம் தன்னுடைய முதல் மனைவியை தன்னுடைய குல தெய்வமா நினைச்சு வழிபட்டு வர்றாரு. இதை வந்து அந்த நிலையை உணர்ந்த அம்மையார் வந்து என்ன பண்றாங்கன்னா, ஊன் உடலை உதறி என் உடலை தாங்க, ஊன் உடலை தன்னுடைய உயிரை வந்து உயிர் இருக்கிற உடலை நீக்கி அந்த வெறும் உடலை வந்து என்ன பண்றாருன்னா, ஒரு பேய் கோலம் பூண்டனால அந்த காரைக்கால் அம்மையார பேயர் அப்படின்னு கூறப்படுகிறது. தலையால நடந்து கைலை மலை சென்று அங்கே வந்து கைலை மலைக்கு எப்படி போறாங்க, தலையால நடந்து போறாங்க. இறைவன் வந்து அம்மையே அப்படின்னு அழைக்கப்படுகிறார். அதனாலதான் இங்க வந்து இறைவனால அம்மையே என்று அழைக்கப்பட்டவர் வந்து காரைக்கால் அம்மையார். அதுக்கப்புறம் இறைவனுடைய கட்டளைப்படி திருவாலங்காடு சென்று ஊர்த்துவ தாண்டவ மூர்த்தியின் திருவடி கீழிருந்து பெறுதற்குரிய பேர் பெற்றது அப்படிங்கிறது பெரிய புராணம் கூறுகிறது. இப்பவும் இன்றைக்கும் காரைக்காலில் மாங்கனி திருவிழா அப்படின்னு ஆண்டுதோறும் நடைபெறுகிறது. அதனுடைய அந்த விழா நடைபெறுவதற்கான காரணம் இதுதான். ஸோ இந்த காரைக்கால் அம்மையாருடைய இந்த மாங்கனி கதை தான் இந்த மாங்கனி திருவிழா நடைபெறுவதற்கான காரணம் அப்படிங்கிறது பெரிய புராணம் கூறப்படுகிறது. ஸோ இதுதான் வந்து காரைக்கால் அம்மையாருடைய அற்புத திருவந்தாதி. அப்போ இந்த பெண் பிறவிக்கு வீடு பேர் இல்லை என்ற கூற்று நிலவிய அந்த நாளிலிருந்தே காரைக்கால் அம்மையார் தமிழ்நாட்டில் தோன்றி பேய்கோலம் தாங்கி சிவபிரான் அருள் வழி நின்று ஒழுகி வீடு பேர் எய்தியவர் தான் இந்த காரைக்கால் அம்மையார். பேய்கோலம் தாங்கிய பின் அவர் ஆண்டவனை போற்றிய பாக்கள், அதாவது பேய்கோலம் தாங்கின பிறகு அவர் வந்து ஆண்டவனை, அதாவது சிவபெருமானை நினைத்து பாடிய பாடல்கள் வந்து திருவாலங்காட்டு மூத்த திருப்பதிகம் 1, மூத்த திருப்பதிகம் 2,
திரு இரட்டை மணிமாலை, அற்புத திருவந்தாதி, இது எல்லாமே பேய் கோலம் தாங்கிய பின் சிவபெருமானை நினைத்து காரைக்கால் அம்மையார் பாடிய பாடல்கள். இந்த 4 நூல்களுமே, அதாவது திருவாலங்காட்டு மூத்த திருப்பதிகம் 1, மூத்த திருப்பதிகம் 2, திரு இரட்டை மணிமாலை, அற்புத திருவந்தாதி, இந்த 4 நூல்களுமே சைவ திருமுறைகள் 12 நூல் 11ஆம் திருமுறையில் வைத்து போற்றப்படுகிறது. 101 பாடல்களை கொண்டது அற்புத திருவந்தாதி. முதற் பாடலின் இறுதி சொல் அடுத்த பாடலின் முதற் சொல்லாக வருமாறு அந்தாதி முறையில் அமைக்கப்பட்டது. அதனாலதான் இதை அந்தாதிக்கு ஒரு எடுத்துக்காட்டா கூறப்படுகிறது இந்த அற்புத திருவந்தாதி நூல். அதாவது முதல் பாடலின் இறுதி சொல் அடுத்த பாடலின் முதற் சொல்லாக வருமாறு அந்தாதி முறையில் அமைக்கப்பட்டதுதான் இந்த அற்புத திருவந்தாதி பாடல்கள். தமிழில் தோன்றிய முதல் அந்தாதியாக இதனை குறிப்பிடப்படுகிறார்கள். அதனாலதான் இதை ஆதி அந்தாதி அப்படின்னு குறிப்பிடப்படுகிறது. இதனுடைய காலம் கிபி 6ஆம் நூற்றாண்டு. இந்த அற்புத திருவந்தாதி வெண்பாயாப்பில் அமைந்துள்ளது. இந்த அந்தாதியில் சைவ நெறியாகிய சிவபக்தி, முழுமையாக சரணடையும் நிலை ஆகியவற்றையெல்லாம் கூறப்படுகிறது. அதாவது இந்த அற்புத திருவந்தாதியில சைவ நெறியாகிய சிவனுடைய பக்தி, அதாவது சைவ நெறியாகிய சிவபக்தியும் சிவனை முழுமையாக சரணடைய செய்வதற்குரிய நிலைகளையும் கூறப்படுகிறது. இதை தவிர்த்து சிவபெருமான் திருவுருவச் சிறப்பும் திருவருட்சிறப்பும் இறைமை குணமும் திருவருள் நெறியினருக்கும் பக்தியாளர்களுக்கும் பெருவிருந்து அளிக்கக்கூடியதாக ஒரு சிறப்பினை வாய்ந்ததுதான் இந்த அற்புத திருவந்தாதி. இதை பத்தி பார்த்துட்டோம். இரண்டாவதாக அபிராமி அந்தாதி அப்படின்னு ஒரு அந்தாதி நூல் இருக்கு. இந்த அபிராமி அந்தாதி அப்படின்னா அபிராமி பட்டரால் இயற்றப்பட்டதுதான் இந்த அபிராமி அந்தாதி. இது அந்தாதி இலக்கியங்களுள் ரொம்ப சிறந்தது. திருக்கடவூரில் எழுந்தருளியுள்ள அபிராமி தான் இந்த அபிராமி அந்தாதியினுடைய பாட்டுடை தலைவி. அபிராமியை ஒரு தலைவியாக வைத்து பாடப்பட்டது தான் அபிராமி அந்தாதி. இந்த தலத்தினுடைய 3 சிறப்புகள் என்ன? அதாவது திருக்கடவூரில் அமைந்த சிறப்புகள், மூர்த்தி, தலம், தீர்த்தம், இந்த 3மே இதனுடைய சிறப்புகள். இந்த ஊரில் குடம், கடவுர்னு ஏன் பேர் வந்துச்சு? கடவுர்னு பேர் வதற்கான காரணம் கடம், அதாவது குடம் அமைய பெற்றதால் தான் இதை கடவுர் அப்படின்னு பேர் வந்தது. அதாவது பார்க்கடலில் தேவர்கள் அனைவரும் அமுதத்தை கடைந்து எடுத்து திருக்கடவுர் அப்படிங்கிற இடத்துல கொண்டு வைக்கிறாங்க. அந்த அமுதத்தை மீண்டும் எடுக்க போகும்போது அந்த குடமே என்னன்னா சிவபெருமான் உருவமாக தோற்றமளிக்கிறத பார்க்குறாங்க. சிவபெருமான் அந்த குடம் சிவபெருமானை தோற்றமளிக்கிறது. அமுதம் கிடைக்கல அப்படிங்கிற நிலையில திருமாலையும் சிவனையும் வேண்டுகிறார்கள். யாரு? தேவர்கள். தேவர்கள் அமுதம் கிடைக்கல அப்படின்ன உடனே திருமாலையும் சிவனையும் வேண்டுகிறார்கள். திருவருள் கிடைக்கல. அப்ப ஏன் கிடைக்கல அப்படின்னா அம்பிகையை வணங்க மறக்கிறாங்க. நம்ம அம்பிகையை வணங்காதனால தான் இந்த சிவபெருமானுடைய அருள் கிடைக்கல அப்படின்னு நினைச்சிட்டு அந்த பிழையை, தவறை உணர்ந்து சிவபிரானையும் அபிராமியையும் வணங்குகிறார்கள். அதுக்கப்புறம் என்ன ஆகுது? அமுதம் கிடைக்கிறது. அப்போ இந்த குடம் அமைய பெற்றதால இது கடவுர் அப்படின்னு பேர் வந்தது. இந்த இடத்துல அபிராமி அம்மை மீது அளவற்ற பக்தி செலுத்தி வந்த அபிராமி பட்டர் இயற்றிய நூல். அதனால இது அபிராமி அந்தாதி அப்படின்னு பேர் வந்துச்சு. இதனுடைய பாடல் 102 பாடல்கள் இருக்குது. காப்பு செய்யுள் 1, நூற்பயன் செய்யுள் 1 அப்படின்னு சேர்த்து மொத்தம் 102 பாடல்கள் இருக்கிறது. அதுக்கப்புறம் இந்த அபிராமி பட்டர் தமிழ் மொழி, வடமொழி 2 மொழிகளிலே ரொம்ப புலமை வாய்ந்தவர். தஞ்சை அரசாண்ட மராட்டிய மன்னர் 2ஆம் சரபோஜி இவர் காவிரி பூம்பட்டினத்திற்கு சென்று புகார் முகத்தில், அதாவது காவிரி ஆறு கடக்கும் கலக்கக்கூடிய இடத்துல குளித்து இந்த திருக்கடவூரில் தங்குறாரு. வழக்கம் போல் அங்கே தங்கிய மன்னர் என்ன பண்ணுறாருன்னா, வழக்கமாக அபிராமியை தொழுகிற பழக்கம் இருக்குது. அபிராமியை தொழுது வெளியேறும்போது யதார்த்தமாக பார்க்கும்போது அந்த தலத்தில் இந்த சன்னதியில் பட்டரை பார்க்கிறாரு. அப்போ பட்டர் எப்படி இருக்கிறார் அப்படின்னா யோக நிலையில் இருக்கிறாரு. அப்போ அவரை கண்ட பின் அங்கே இருக்கிறவங்க எல்லாம் அழைத்து இவர் யாரு அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அந்த அருகே வந்த மன்னர் இவர் பித்து பிடித்தவர். ஏன் பித்து பிடித்தவர்னு சொல்றாங்கன்னா அபிராமி மீது அளவற்ற பற்று, அளவற்ற பக்தி. அதன் காரணமாக இவரை எல்லாரும் பித்து பிடித்தவர் அப்படின்னு எல்லாரும் கேலியா கூறப்படுகிறது. அதன் அடிப்படையில் இவரை இந்த மன்னர் கேட்கும்போது இவர் ஒரு பித்து பிடித்தவர். ஏன் பித்து பிடித்தவர்னு சொல்றாங்கன்னா அந்தணர்களுக்குன்னு ஒரு முறை இருக்கு. அந்த முறையெல்லாம் கடந்து ஒரு தேவதையை வழிபட்டு வராரு. தேவதை யாரு? இந்த அபிராமி. இந்த அபிராமி ஒரு தேவதையை வழிபட்டு வராரு. இவர் அந்தணர்களுக்குரிய முறைகளெல்லாம் கடந்து வராரு அப்படின்னும். அப்போ மன்னர் அவர் சொல்கிறாரு இவரோட பேசணும் அப்படின்னு கேட்குறாரு. அப்போ இன்னைக்கு பிரதமை நாளாகிய அமாவாசை அப்படின்னு சொல்லும்போது பிரதமை நாளாகிய அமாவாசை இன்று உண்டோ, எவ்வளவு நாளிகை இருக்கிறது அப்படின்னு கேட்குறாரு. அதாவது மன்னர் பட்டர்கிட்ட பேசணும். அவர் கேட்குறாரு பிரதமை நாளாகிய அமாவாசை இன்னைக்கு இருக்குதா, அந்த அமாவாசை எவ்வளவு நாளிகை இருக்குது அப்படின்னு பட்டரை நோக்கி கேட்குறாரு.
அப்போ பட்டர் வந்து என்ன இருக்கிறாரு, யோக நிலையில் இருக்கிறாரு. யோக நிலையில் இருக்கும்போது அவருடைய மனதில் வந்து அந்த அபிராமி முழு மதியா அன்னையின் திருமுகம் ஒளி வீசி கொண்டிருக்கிறது. அந்த யோக நிலையில் அபிராமியோடைய முகம் முழு மதியா ஒளி வீசி கொண்டிருக்கிறது. இந்த தரிசனத்தை கண்டு திளைத்து அப்படியே ரொம்ப களிப்படைஞ்சு ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கும்போது தான் இன்னைக்கு வந்து மன்னர் வந்து இன்னைக்கு அமாவாசையா, எவ்வளோ நேரம் இருக்குது அப்படின்னு கேட்கும்போது, இன்னைக்கு அமாவாசை இல்லையே, இன்னைக்கு பௌர்ணமி ஆச்சே அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அருகில் இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப வியப்படைகிறாங்க. மன்னர் வந்து என்ன பண்ணுறாரு, இவர் வந்து ஒரு செருக்கு இல்லாமல் தன்னை அறியாமல் பதில் சொன்னாரே அப்படின்னு சொல்லி, இவர் சொன்னது உண்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அப்போ மன்னர் போயாச்சு. இந்த பட்டர் வந்து தன்னுடைய சுய நினைவுக்கு வராரு. யோக நிலையில் முடிஞ்சு சுய நினைவு வரும்போது, நான் தவறு பண்ணிட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு மன்னர்கிட்ட போய் பேசுகிறாரு. நான் வந்து தவறாக சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்லி தன்னுடைய உள்ளம் வருந்துறாரு. உள்ளம் வருந்தி இது எல்லாமே வந்து அம்பிகையின் திருவிளையாடல்கள் தான். ஏன் அம்பிகையின் திருவிளையாடல்கள்? ஏன்னா அம்பிகையை நினச்சி அவளை நினச்சிட்டு இருக்கும்போது தான், உள்ள களிப்போடு சந்தோஷத்தோடு இருக்கும்போது தான் மன்னர் போய் கேட்குறாரு. அதனால வந்து என்னன்னா இன்னைக்கு அமாவாசையில் பௌர்ணமி அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அதை நினச்சி அவர் வருந்துறாரு. வருந்தும் போது நினச்சி இந்த அபிராமி நினச்சி பாடல் பாடுறாரு. அதுதான் வந்து இந்த அபிராமி அந்தாதி. அப்போ அன்னை வந்து மன்னனுக்கு வந்து ஒரு கனவு வருது. மன்னன் வந்து பட்டரை பற்றி எந்த கவலையும் இல்லாமல் சென்றாலும் மன்னர் வந்து அன்னைக்கு படுத்து தூங்கும்போது ஒரு கனவு காண்றாரு. முழு நிலவு வர்றது மாதிரியும் தேவி அபிராமி வந்து தான் அணிந்திருந்த திருத்தோட்டை கழட்டி வீச, அது வந்து அமாவாசை இருட்டில் சுடர் விட்டு தன்னிலவு பொழிந்து சந்திரன் போல விளங்குது. அப்போ அந்த சமயம் அங்கிருந்த முழுமதி வீசி அருள்வதை போல அவர் வந்து என்ன ஆகுறாருன்னா கனவு காண்றாரு மன்னர். அப்போ தாம் கண்டது கனவிலும் கூட அம்பிகையின் தரிசனத்தை ஒருவாறு பெற்றமையாத மகிழ்ச்சி, தன்னுடைய அந்த மகிழ்ச்சி, அந்த கண்ட கனவுடைய மகிழ்ச்சியினால கண் விழிக்கிறாரு. அபிராமி பட்டருடைய உண்மையை வந்து உணர்ந்து அவரது இல்லத்திற்கே சென்று போய் பட்டருடைய இல்லத்திற்கே சென்று மன்னர் வந்து மன்னிப்பு கேட்கிறார். அதுக்கப்புறம் மன்னன் வந்து கொடையளிக்கிறார். பட்டர் வந்து எதுவுமே இல்லாம தானே இருக்கிறாரு, எந்த செல்வங்களும் இல்லை. அப்போ வந்து மன்னர் வந்து பட்டருக்கு விளைநிலங்கள் நிறைய கொடுக்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த பட்டர் வந்து யாரு, தன்னுடைய பாச பந்தங்களுக்கு எல்லாத்துக்குமே இணங்காத, அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர். அவர் வந்து என்னன்னா எனக்கு நிலங்கள் எல்லாம் வேண்டாம் அப்படின்னு மன்னரிடம் சொல்ல, மன்னர் வந்து கட்டாயப்படுத்தி அந்த நிலங்கள் எல்லாம் கொடுக்கிறாரு. அந்த நேரம் வந்து அம்பிகையின் திருவருளை பெற்ற அபிராமி பட்டர் வந்து 100 பாடல்களை பாடுறாரு. பாடி அந்த அதை நிறைவு செய்கிறார். கள்ள வாரண பிள்ளையார் பதிகம், அபிராமி அம்மை பதிகம், அமுத கடேசர் பதிகம், இதையெல்லாம் பாடுறாரு. யாரு? அபிராமி பட்டர். ஏன் அபிராமி பட்டர்னா அபிராமி மீது அளவு கடந்த பற்று வச்சிருந்தாலும் அவருக்கு அபிராமி பட்டர் அப்படின்னு பேரே வருது. அதுக்கப்புறம் வந்து அபிராமி பட்டரை வந்து வேறு பல விதமாக கூறுவார்கள். எப்படியெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னா, மன்னர் வந்து கேட்ட கேள்விக்கு நிதானம் தவறி இன்று வந்து பௌர்ணமி அப்படின்னு கேட்டு அதை வந்து மன்னர் கோபம் அடைஞ்சு நீ போயிட்டு வா அப்படின்னு சொன்னனாலையும், அதுக்கப்புறம் பட்டர் நான் சொன்னது தவறு அப்படின்னு வருந்தி அபிராமியை என்னை காப்பாற்று அப்படின்னு சொல்லி அரிகண்டம் பாடினாரு. அந்த அரிகண்டம்னா என்ன அப்படின்னா, 100 கயிர்களை கொண்டு ஒரு உரி கட்டப்பட்டு அதன் கீழே தீக்குழி ஒன்று அமைக்கப்பட்டிருக்கும். அந்த உரையின் மேலிருந்து தனது தெய்வத்தை குறித்து வேண்டப்படுவது மரபு. அந்த பாடும்போது அந்த தெய்வத்தின் அருள் கிடைக்க வேண்டும். ஒவ்வொரு பாடலாக பாடி முடிச்சதுக்கப்புறம் அருள் கிடைக்கல அப்படின்னா ஒரு பாடல் பாடி முடிஞ்சது ஒரு கயிறு வந்து வெட்டப்படும். இப்போ இப்படி எல்லா கயிறுகளும் வெட்டப்பட்டு புலவர் வந்து தீக்குழியில் விழுந்து உயிர் துறப்பாரு அப்படிங்கிறது இன்னொரு கூற்றா இருக்குது. அப்போ அந்த தீக்குழியில் விழுறதுக்கு முன்னாடி தெய்வம் அருள் செய்வது மரபு. அப்போ பட்டர் வந்து இப்படி வந்து உரி கட்டி உதிக்கின்ற அப்படிங்கிற தொடங்கும் பாடலை முதலாவதாக வைத்து பாடத் தொடங்கி 78 பாடல்கள் பாடி முடிந்ததும் 78 கயிறுகள் அறுக்கப்படுது. அடுத்து விழிக்கு அருள் உண்டாம் அபிராமி வல்லிக்கு அப்படின்னு 79வது பாடல்கள் தொடங்கும் போது அம்பிகை வந்து தனது திருத்தோடு ஒன்ற வானமண்டலத்தின் கழட்டி வீசியருள அது சந்திரனை போல ஒளி வீசுது. அம்பிகை பட்டரை பார்த்து நீ கவலைப்பட வேண்டாம், நீ கூறிய வார்த்தையை மெய்யாக்கி விட்டோம் அப்படின்னு கூறி மறைஞ்சாங்க அப்படிங்கிறது இன்னொரு கூற்றா இருக்கு. அப்ப இதோட திருத்தோடு வானத்தில் எழுந்தருள 2ஆம் சரபோஜியின் பிறகு இந்த அமாவாசை அடுத்த நாளாகிய பிரதமை இன்று முழு நிலவு உதயமாயிட்டு அப்படின்னு ஆச்சரியம் அடைந்தாரு. அடியவராகிய அபிராமி பட்டர் இந்த அற்புதத்தை நிகழ்த்தி விட்டார் அப்படின்னு எண்ணி மன்னரும் மற்றவரும் வந்து பட்டரை வந்து வணங்கினார்கள் அப்படிங்கிற இன்னொரு அந்த மாற்று கருத்தும் இருக்கு. அப்படிங்கிறது வந்து பட்டர் நிகழ்த்திய அற்புதம். அப்புறம் வந்து அந்த பட்டர் வந்து 16 செல்வங்கள் கேட்கிறார். அந்த 16 செல்வங்கள் என்னலன்னா, கலையாத கல்வி, நீண்ட ஆயுள், வஞ்சகம் இல்லாத நட்பு, குறையாத செல்வம், என்றும் மாறாத இளமை, நோயற்ற உடல், சலிப்பற்ற மனம், அன்பு நீங்காத கணவன் மனைவி, கணவன் மனைவிகளும் அன்பு நீங்காமல் இருக்கணும், குழந்தை பேரு, குறையாத புகழ், சொன்ன சொல்லை காப்பாற்றக்கூடிய தன்மை, ஈகை, நிலைத்த செல்வம், நேர்மையான ஆட்சி செய்யக்கூடிய அரசன்,
துன்பம் இல்லாத வாழ்க்கை, அதுக்கப்புறம் உண்மையில எப்போதும் அன்பு இருக்கணும், இந்த அபிராமி மீது எப்போதும் அன்பு இருக்கணும் அப்படின்னு என்ன ஆகுதுன்னா, இந்த 16 செல்வங்களையும் இந்த அபிராமி பட்டர் கேட்குறாரு. அப்போ அந்த 16 செல்வங்களில் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சம் இல்லா இனம் தரும் நல்லனை எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே அப்படின்னு அபிராமி பட்டர் அபிராமியை பார்த்து பாடுறாரு. ஸோ இது என்னன்னா இந்த அபிராமி பட்டர் இயற்றி அபிராமி அந்தாதி. இது எல்லாமே இந்த அற்புத திருவந்தாதி, அபிராமி அந்தாதி, இது எல்லாமே அந்தாதி நூல்களில் முதன்மையாக கூறப்படுகிறது. அதனால தான் இந்த 2 விதமான விளக்கத்தை நம்ம கூறப்படுகிறது. இதுதான் இந்த அந்தாதி பற்றின குறிப்புகள். நம்ம இன்னைக்கு என்ன பார்த்தோம்? சிற்றிலக்கியம், அதுக்கப்புறம் சிற்றிலக்கியம் அதனுடைய வகைகள், அதனுடைய காலம், தோற்றம், வளர்ச்சி, அதுக்கப்புறம் சிற்றிலக்கியத்தில் ஒன்றான அந்தாதி. அந்த அந்தாதினா என்ன, அதனுடைய காலம், அந்தாதி எங்கே அதிகமாக பாடப்படுகிறது, அதுக்கப்புறம் இந்த அந்தாதியில் முதன்மை பெற்ற நூல்கள் அற்புத திருவந்தாதி, அபிராமி அந்தாதி, இந்த 2 பற்றியும் நம்ம பார்த்துருக்கோம். இதோட இந்த வகுப்பு முடிவடைகிறது. அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். நன்றி.